கடந்த மே மாதம் 10ஆம் தேதி முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்றார். அவர் பதவியேற்ற விழாவில் தொடக்கத்தில் வந்தே மாதரம் பாடலும், அதனைத் தொடர்ந்து தேசிய கீதமும், இறுதியில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டன. இதுகுறித்து அனன்யா ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் அவர் கூறியிருந்ததாவது: முதல்வர் பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து இறுதியாக பாடப்பட்டதால் தமிழ் மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. மேலும் தமிழக அரசின் நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்டு தேசிய கீதத்துடன் நிகழ்ச்சி நிறைவடைவது வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் அதற்கு மாறாக நடைபெற்ற முதல்வரின் பதவியேற்பு விழா பல ஆண்டுகளாக மரபாக பின்பற்றப்பட்டு வந்த நடைமுறையை நீர்த்து போக செய்யும் வகையில் அமைந்துள்ளது. கடந்த ஜனவரி 28ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட சுற்றறிக்கையில் அரசு நிகழ்ச்சிகளை வந்தே மாதரம் பாடலுடன் தொடங்க வேண்டும் என கூறப்பட்டு இருந்தாலும் மாநில பாடலை பாடி நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை. தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது வெறும் சடங்கு அல்ல, அது தமிழர்களின் உணர்வு, கலாச்சாரம் மற்றும் அடையாளமாக உள்ளது என்றும் மனுவில் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து எதிர்காலத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் இத்தகைய கலாச்சார மோதலை தவிர்க்கும் வகையில் இனிவரும் தமிழக அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்றும், மத்திய அரசால் பிறப்பிக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடலுடன் நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும் என்ற சுற்றறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு மத்திய மற்றும் மாநில அரசுகள் 8 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது.